வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 28 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபை செயற்படுகின்றது. ஜனாதிபதி பெருமிதம். போராட்டத்தின் நோக்கம் முழுமையாக திசை மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது என யாழ் பல்கலைக்கழக அனைத்து பீட மாணவர்கள் ஒன்றியங்களினதும் கூட்டு அறிக்கை. வேலையற்ற பட்டதாரிகள் அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என தொழில் அமைச்சர் அறிவுறுத்தல். திபெத்தில் மீண்டும் நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக 2030 ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை $36 பில்லியன் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 2024 ஆண்டில் $16.1 பில்லியன் காணப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை இந்த ஆண்டு $18.2 பில்லியன் அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்க்கும் அதே நேரம் புதிய திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டில் வருமானத்தை $36 பில்லியன் உயர்த்திக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி செய்ய உள்நாட்டு உற்பத்தியை பலப்படுத்தி ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் அமைவிடம் மனித வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி நீண்டகால கைத்தொழில் அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன் மூலம் வீழ்ச்சியடைந்த உள்நாட்டு உற்பத்தி தொழில்துறைக்கு புத்துயிர் அளித்தல், ஏற்றுமதி தொழில்துறைகளின் போட்டித்தன்மை மிக்கதாக்குதல், சேவை தொழில்துறையை ஊக்குவித்தல், புதிய கேள்விகள் மூலம் உலக சந்தையில் இடம் பிடித்தல், தேசிய திட்டத்திற்கு அமைவாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டை வரவழைத்தல், புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குதல், குறைந்த செலவு, தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் உள்ளீடுகள் விநியோகங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் கடந்த 24, 25 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டமானது 4 அம்ச கோரிக்கைகளினை முன்வைத்து நடைபெற்றிருந்தது. தற்பொழுது ஒரு சில நிர்வாகம் மற்றும் அரசியல் நோக்கங்களிற்காக அது முழுமையாக திரிவுபடுத்தப்பட்டு போராட்டத்தின் நோக்கம் முழுமையாக திசை மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது என யாழ் பல்கலைக்கழக அனைத்து பீட மாணவர்கள் ஒன்றியங்களினதும் கூட்டு அறிக்கை வெளியாகியுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் போராட்டத்தின் நோக்கத்தினையும் சரியான புரிதலையும் வழங்கும் நோக்கத்துடன் இந்த ஊடக அறிக்கையினை வெளியிடுகின்றோம். குறித்த உண்ணாவிரத போராட்டமானது பின்வரும் 4 அம்ச கோரிக்கைகளினை முன்வைத்து நடைபெற்றிருந்தது. விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்துதல், போராடுதல் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்தல், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாராபட்சமின்றி விசாரணை செய்தல், மாணவர்களின் கற்றலிற்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குதல், எமது பல்கலைக்கழக மாணவர்கள் மீது விதிக்கப்பட்ட வகுப்பு தடைகள் விதிமீறல்களுடன் உரிய கால நீடிப்புகளுடனும் நடைபெறவில்லை என்று 25/1/2025 அன்று நடைபெற்ற பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. கல்லாசனங்கள் அகற்றப்பட்ட விடயத்தில் கூட எந்தவித நிர்வாக நடைமுறைகளும் பின்பற்றப்படாமலும் ஒப்புதல்கள் பெறப்படாமலும் பொது தொன்றை உடைத்தெடுத்து தகர்க்கப்பட்டுள்ள குற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளமையினையும் பேரவையானது கண்டறிந்துள்ளமை நோக்கத்தக்கது. மேற்படி விதிமீறல்களுடன் நடைபெற்ற விடயங்கள் என கண்காணிக்கப்பட்ட பின்னர் நிகழ்ந்த செயல்கள் யாவும் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையினை விளைவுகளாக சித்தரித்து திரிவுபடுத்தப்படுகின்றமை வேதனையானது. 1ஆம் ஆண்டு மாணவர்களின் பாடத்தெரிவு சிக்கலில் உள்ள பிறழ்வுகளையும் குழுவில் கலந்துரையாடிய மாணவனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமையும் திட்டமிட்டும் மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிகார பீடங்கள் தங்களின் நலனிற்காக போராடும் வர்க்கங்களை பிரித்தாளும் வளமை யாவரும் அறிந்ததே. அவ்வாறுதான் ஒரு
சில நிர்வாக ஒத்தோடிகள் துணை கொண்டு புதிய புனைவுகள் மத்தியில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. மாணவர்கள் மீது நடைபெற்ற ஒழுக்காற்று விசாரணைகள் எவற்றிலும் கல்லாசனங்களோ போதைப் பொருட்களோ நேரடியாக தொடர்பு படாத நிலையிலும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றோம். மாணவர்கள் சமூகமாக நாங்கள் ஒருபோதும் போதையை ஆதரித்ததுமில்லை, ஆதரிக்கப் போவதுமில்லை. மாறாக காலில் புண் என்றால் காலினை வெட்டி எறிவதற்கு பதில் அதனை ஆற்றுவதே சமூக பொறுப்பு. அதாவது கல்லாசனங்களால் ஏதேனும் சிக்கல் நிலை இருப்பின் அதற்கான முற்பாதுகாப்பு நடவடிக்கையினை மேற்கொள்வது, அதனை தடுத்து நிறுத்துவதுமே மாணவர் ஒழுக்கம் சார் தரப்பினரின் கடமையும் பொறுப்புமாகும். மாறாக பொது சொத்தினை தகர்ப்பது என்பது பெருந்தவறு. அதனை நியாயப்படுத்தும் விதத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஒரு நெறிபுரழ்ந்த சமூகம் எனும் காட்டி கொடுப்புகள் திட்டமிட்டு பல்கலைக்கழக மாண்பிற்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு சில நிர்வாக ஒத்தோடிகளின் துணையுடன் அரங்கேற்றப்படுகின்றமை வேதனைக்குரியது. மாணவர்களுடைய கருத்தாக சித்தரித்து ஒரு சிலரால் முன்னெடுக்கப்பட்ட ஊடக சந்திப்பு என்பது மாணவர்களுடைய கருத்தன்று. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், பல்கலைக்கழக நிர்வாகம் ஆகியவற்றை களங்கப்படுத்தும் வகையில் அரங்கேற்றப்பட்ட திரிவுபடுத்தப்பட்ட பொய்யான செய்திகள் பொதுவெளியில் பகிரப்பட்டு வருகின்றமையை வன்மையாக கண்டிக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான பழிவாங்கல்கள் மற்றும் கற்றல் உரிமைகளிற்கான அனைவராலும் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களின் அடிப்படை கற்றல் ஜனநாயக உரிமை சார்ந்தே முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அது திட்டமிட்டு திரிவுபடுத்தப்படுவதோடு பல்கலைக்கழகத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. பல்கலைக்கழக பேரவையினையும் துணைவேந்தரையும் திட்டமிட்டு குற்றஞ்சாட்டும் நோக்கில் இவை பரப்பப்படுகின்றமையும் சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பை கோரி நிற்கின்றனர். இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர். தம்மை வேலையற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலைவாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தபினேண்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவர்கள் அரசு தனியார் துறைகளில் வேலை செய்ய வேண்டும். இதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. ஆனால் அரசு துறையில் மாத்திரம் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கோரி இளைஞர் யுவதிகள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் அரசு துறையில் வேலைவாய்ப்பு இல்லை. தனியார் துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. எனவே இன்றைய இளையோர் தனியார் துறையிலும் வேலை செய்ய முன்வர வேண்டும். ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பை கோரி நிற்கின்றனர். இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர். தம்மை வேலையற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலைவாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும். அதை விடுத்து வீதிகளில் இறங்கி போராடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? படித்தவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அனைவருக்கும் அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்றும் நம்பியிருக்க கூடாது என அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை ஈச்சிலம்பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை முகத்துவாரம் களப்பு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலம் நேற்று திங்கட்கிழமை காலை பிரதேச மீனவர்களால் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பெற்று போலீசார் தெரிவித்தனர். சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் பிசான் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தோணியொன்றில் மீன்பிடிக்க சென்று இலச்சைத்துறை முகத்துவாரத்தை சேர்ந்த வடிவேல் மகேந்திரன் என்ற மீனவர் கடலில் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் நேற்று பிரதேச மீனவர்களால் மீட்கப்பட்டிருந்தது. இவர் தோணியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகொன்று மோதி படகில் வந்தோர் தப்பி சென்றிருக்கலாம். இதனால் தோணி கடலில் புரண்டிருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. இந்த நிலையில் தோணியில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் படகில் மீன்பிடியில் ஈடுபட்ட படகோட்டி மற்றும் உதவியாளர் உட்பட இருவரை ஈச்சிலம்பெற்று போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக திபெத் உள்ளது. இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் திபெத் அமைந்துள்ளது. திபெத்தில் கடந்த 7ஆம் திகதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நாட்டின் சிகாட்சேம் நகரை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினால் 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் திபெத்தில் மீண்டும் நேற்று மதியம் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மதியம் 3:03 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 21.10 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 87.66 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை.